வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் நிகழ்ச்சியிலே கடந்த நாட்களிலே தேவ பயம், தேவ சமாதானம், தேவ அன்பு, தேவ நீதி, தேவ தயவு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தியானித்தோம். அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் தேவ எச்சரிப்பு இந்த வார்த்தையை குறித்து நாம் அறிந்து கொள்ளுவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய குணங்களையும் நாம் பார்க்க முடியும். 7ஆம் வசனத்திலே நோவாவை குறித்து எழுதப்பட்டுள்ளது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆய்க்கனைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவிற்கு தேவனுடைய எச்சரிப்பு வந்த பொழுது அதை அவன் மதித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, யாரை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களைத்தான் நாம் எச்சரிப்போம். ஏன்? அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தவறான பாதையில் சென்று அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். நம் பிள்ளைகளை, நமக்கு வேண்டியவர்களை, நெருக்கமானவர்களை நாம் எச்சரிக்கின்றோம். ஆண்டவரும் தாம் நேசிக்கின்ற பிள்ளைகள் தம்மை விட்டு தவறான பாதையில் செல்லும் பொழுது, தூரமாய் செல்லும் பொழுது அவர்களை சந்தித்து எச்சரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். வேதத்திலே நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். சாலமோன் ராஜாவை ஆண்டவர் நேசித்தார். ஆனாலும் சாலமோன் ராஜா உலகத்தின் காரியங்களில் மயங்கி ஆசை வைத்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போன பொழுதெல்லாம் 2 முறை ஆண்டவர் தரிசனமாகி சாலமோனை எச்சரித்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் சாலமோன் ராஜா உலக மயக்கத்தினால் மயங்கி தேவனுடைய எச்சரிப்புக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனால் தாவீது ராஜா பச்சேபாலிடத்திலே பாவம் செய்த பொழுது ஆண்டவர் நாத்தான்வேல் மூலமாக எச்சரிப்பை கொடுத்த பொழுது அதை அவர் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே வந்து கதறினார், பாதத்திலே விழுந்தார், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார். ஆனால் சாலமோன் ராஜா கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலேயே போய்விட்டார். அன்பானவர்களே, யாரெல்லாம் எச்சரிப்பை கேட்டு உணர்ந்து வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி வராமல் இருப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள் தாங்களாகவே அழிவை சம்பாதித்து கொள்ளுகிறார்கள். வீட்டிலோ அல்லது நண்பர்களிடத்திலோ நாம் யாரையாவது எச்சரிக்கின்ற பொழுது கவனமாயிரு, இப்படி செய்யாதீர்கள் சொல்ல பொழுது அதை அவர்கள் கேட்டு நடந்தால் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பழியை, சாபத்தை, தோல்வியை அவர்கள் சந்திக்கிறார்கள். வேதத்திலே ஒரு அருமையான எச்சரிப்பின் வசனம் உண்டு. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1வது வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். அன்பானவர்களே, எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை! நினிவே மக்களை ஆண்டவர் எச்சரித்தார். பாவத்திலே இருந்தார்கள், ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள், ஆண்டவருக்கு தூரமாய் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நேசித்து அவர்களை யோனாவின் மூலமாய் எச்சரித்த பொழுது அந்த எச்சரிப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்கள். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ தேவ எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுப்போம். எச்சரித்தால் வாழ்வு, எச்சரிக்கை அசட்டை செய்தால் வாழ்வை, ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.